ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது பௌர்ணமியானது இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது. இதனால் இந்த மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புத பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி தான் மிதுனம். இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு பிரச்சனையுமே நெருங்காது. ஏன் அப்படின்னா சின்ன விஷயம் இவங்க செய்யணுன்னா கூட ரொம்ப அதிக நேரம் யோசித்து நமக்கு இது சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா, செஞ்சால் வெற்றி வருமா தோல்வி வருமா அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையோடு இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத ஒரு பட்சமாக இருக்கும். மேலும் இவங்களை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. இவங்களா பார்த்து மற்றவங்களை ஏமாத்தினா தான் அந்தளவுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முடிவெடுத்த பின்னர் நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. அதாவது சரிப்போ இது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு யோசித்து முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு யோசித்து பார்ப்பாங்க, ஒருவேளை தப்பாக எடுத்துட்டோமோ, இது பண்ணால் வேறு ஏதாவது விஷயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ஆழ்ந்த சிந்தனைவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இவர்களின் ராசி அடையாளத்தை போலவே இவங்க இரு வகையான குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மிகவும் வேகமாகவும் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே இறங்கி பார்த்துட்டு அனுபவம் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களின் பேச்சு அப்படிங்கிறது மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும். ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கும் திறன், திறமைகள் என பலவற்றை தரக்கூடியவர் தான் புதன் பகவான். இவர் ஆளக்கூடிய மிதுன ராசியினர் இயல்பாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்கும் விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே செயலில் கண்ணு கருத்தமாக இருப்பாங்க. மிக இனிமையாக மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனாலுமே சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தன் துணைக்கு முழு ஆதரவையோ அவர்களோட அதிக நேரத்தையோ செலவிட விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவர்களிடையே காதல் எப்பொழுதுமே பெருக்கி கொடுத்து ஓடுங்க. மேலும் மிதுன ராசினர் எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் குடும்பத்தாரோடு கருத்து பரிமாறிக்கொள்வதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம். காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவர்களின் மனம் ஒரு இடத்துல நிலைத்து இருக்காது. அடிக்கடி தன் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. போல இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் பாதம் 3 மற்றும் 4, திருவாதிரை புனர்பூசம் பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. மிதுன ராசியின் அதிபதி புதன். அதே போல் மிதுன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம், ஊதா, சாம்பல் ஆகிய நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ட குணம் உடைய மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மிதுன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது
இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சகாய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி காட்டினாலுமே கூடுதலாக இருக்கக்கூடும். கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி அப்படிங்கிறது தென்படும். ஜென்மகுருவின் ஆதிக்கத்தால் இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. புதன் உங்கள் ராசிநாதனாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவராக இருக்கார். மேலும் அவர் 2வது இடத்துக்கு வரும்போது இந்த நேரம் இனிய பலன் தரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கொடுக்கல் வாங்குதலில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். கொடுத்த வாக்கை அதிகப்படியாக காப்பாற்றுவீங்க. இதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அடுத்தடுத்த நல்ல சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடக்க உங்களுக்கு மகிழ்ச்சியில் திளைத்து போகும். சுப செலவுகள் உண்டாகும். குடும்ப முன்னேற்றம் கருது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேல் படிப்பு சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கை கொடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. அதனால் பயந்துக்காதீங்க. அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு விரும்பியவர்களுக்கு அந்த விஷயமும் நடக்கும். நல்ல நிறுவனத்தில் இருந்த அழைப்புகள் வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் சுக்கிரன் சென்றிருக்காரு. விரையாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக தான் இருக்கும். ஒரு சிலர் கடன் சுமையின் காரணமாக ஆபரணங்களை அடகு வைப்பதோ விற்பதற்கோ முயற்சி எடுப்பாங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. மேலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. எனவே அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடித்து வைப்பீங்க. பஞ்சாயத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். பாக பிரிவினைகளில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் விருப்பம் போல நடைபெறும். தேக நலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். செய்தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு அந்த தொழிலை விரிவு செய்யும் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குங்க. மேலும் மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு. மேலும் இது அவ்வளவு நல்லது தரக்கூடிய பலனா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவங்களும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளின் இணக்கம் அப்படிங்கிறது குறையும். வேலையை விட்டு விடலாமா அப்படின்று நீங்கள் யோசிப்பீங்க. மேலும் பாக பிரிவினைகள் முடிவடையாமல் இழுப்பறையான நிலையில் நிற்கும். கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கலையே அப்படின்ற சூழ்நிலை ஏற்றவாறு உங்களுக்கு அமையும். சொத்து பிரச்சனையோ சொந்தங்களின் பிரச்சனையோ அதிகரிக்கும் நேரமாய் அமைஞ்சிருக்கு. வரவு வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கீடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுடைய எதிரிக்கு உங்கள் பிளான் அறிஞ்சு அதில் தடை மேலே தடை பண்ண வைப்பாங்க. குறுக்கீடுகளும் நிகழ்த்துவாங்க. மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொல்லை அப்படிங்கிறது உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலுமே உபயோகப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு அமைச்சிருக்கு. மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு மறதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நீங்கள் என்னதான் ரிஸ்க் எடுத்து படித்தாலுமே உங்களுக்கு மறதி அப்படிங்கிறது தோன்றி கொண்டே இருக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடும். விரயங்கள் எதிர்பாராத விதத்தில் சேருங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் நீங்க இந்த பெருமாள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா, நன்மை தரக்கூடிய விஷயம்னா என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும். நன்றி.